அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, தத்ரீப் ராவி என்கிற நூலுடைய பாடங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதில் லஈஃப் பலவீனம் என்கிற தலைப்பில் அன்னவ் ராபி நான்காவது வகை, அதை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அல் முஸ்னது قال الخطيب البغدادي هو عند أهل الحديث ما اتصل سنده إلى منتهاه. அல் முஸ்னத் என்று சொன்னால் இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அல் முஸ்னத் என்று சொன்னால் அஹ்லுல் ஹதீஸ் இடத்தில், ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்தில் எந்த செய்தியின் சனது ஆரம்பம் முதற்கொண்டு இறுதி வரையிலும் இத்திசாலாக இருந்து கொண்டிருக்கிறதோ, இத்திசால் என்று சொன்னால் தொடர்பு அறுபடாமல் இருக்கிறதோ, அதற்குத்தான் இத்திசால் என்று சொல்லுவாங்க. இப்போ அத்தகைய ஹதீஸருக்கு தான் என்ன சொல்லுவாங்க, அஹ்லுல் ஹதீஸ் முஸ்னத் என்று சொல்லுவாங்க. வக்ஸுர்மா யுஸ்தஅமலு ஃபீமா ஜா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூன கைரிஹி. அதில் அல் முஸ்னத் என்கிற சொல் அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிற செய்திக்கு தான் பயன்படுத்தப்படும், மற்றவரிடமிருந்து வருகின்ற செய்திக்கல்ல. அதாவது ஹதீஸ் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைக்கப்பட்டது. அந்த ஹதீஸில் முத்தசிலானது, மர்ஃபுஆனது, முன்கத்தியானது, இப்படி பல வகை இருக்கு இல்லையா. அந்த வகையில் அல் முஸ்னத் என்பது ஒரு வகை. முஸ்னத் என்று சொன்னால் சனது என்ன செய்யும், அது ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் சீராக இருக்கிறது, அதான் அதற்கான பொருள். அப்படி இருக்கக்கூடியது தான் அந்த சனது சரியாக இருக்கு என்பது ரசூலுல்லாஹோடு சேர்த்து சொல்லப்படுகிற சனதுக்கு தான் சொல்லப்படுமே தவிர அதல்லாத மற்றவரோடு, அதாவது சஹாபாக்களோடு, தாபீன்களோடு, அவங்களோட அந்த சனது சரியாக இருக்குன்னு சொன்னால் அதை என்ன செய்ய மாட்டாங்க, முஸ்னத் என்று அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் பயன்படுத்துவது உண்டு. சரிங்களா. வக்கால் அப்துல் பர், இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஹுவ மா ஜா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸத்தன். அது முஸ்னத் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு மட்டும் அறிவிக்கப்பட்டதான், பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்டதற்கு தான் சொல்லப்படும். முத்தசிலன் கான அவு முன்கத்தியன். அந்த முஸ்னத் என்பது முத்தசிலாக இருந்தாலும் சரி, முன்கத்தியாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த அறிவிப்பாளர் தொடரில் ஏதாவது தொடர்பு அறுபட்டிருந்தாலும் சரி, அறுபடாமல் இருந்தாலும் சரி, அது இது முஸ்னத் என்று சொல்லுவாங்க. எதை ரசூலுல்லாஹோடு இணைத்து சொல்லப்படுகிற ஒன்றுக்கு என்று சொல்கிறாங்க. வக்காலல் ஹாக்கிமு வகைருஹு. அதே நேரத்தில் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் மற்றவர்களும் சொல்கிறார்கள், லா யுஸ்தஅமலு இல்லா ஃபில் மர்ஃபுஇல் முத்தஸிலி. மர்ஃபுஆன முத்தஸிலான செய்திக்கு மட்டும்தான் என்ன செய்யப்படும், முஸ்னத் என்று சொல்லப்படும். அப்போது மர்ஃபு அல்லாத, முத்தஸில் அல்லாத, இதில் நம்ம மர்ஃபு என்றால் என்ன என்பதை பார்க்கணும், முத்தஸில் என்ன என்பதை பார்க்கணும். சரிங்களா. அப்போ மர்ஃபு அல்லாத, முத்தஸில் அல்லாத செய்திகளுக்கு என்ன செய்யப்படாது, முஸ்னத் என்று சொல்லப்படாது அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இமாம் இப்னு அப்துல் பர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அது முத்தசிலாக இருந்தாலும் சரி, முன்கத்தியாக இருந்தாலும் சரி என்று சொன்னாங்க. சரிங்களா. அப்போ அப்படி அல்ல, அது மர்ஃபுவாக இருக்கணும், முத்தசிலாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யப்படும், முஸ்னத் என்று சொல்லப்படும். இதான் இதில் நம்ம அறிந்த வரைக்கும் ஒரு சரியான விளக்கம். சரிங்களா. ஏன்னா அந்த ஹதீஸ் முஸ்னதாக இருக்கணும்னு சொன்னால் ரசூலுல்லாஹி அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அது முன்கத்தியாக இருந்ததுன்னு சொன்னால் என்ன செய்யாது, முஸ்னத் என்கிற அந்த தரத்திலேருந்து கீழே இறங்கிடும். சரிங்களா. அதே மாதிரி அது முத்தசில் என்கிற தரத்திலேருந்தும் கீழே இறங்கிடும். எல்லாமே பலவீனத்தில் வரும். இங்கே நம்ம படிக்கிற பாடமே என்னதான், லஈஃப் தான் படிக்கிறோம். பலவீனம். ஒரு ஹதீஸ் முஸ்னதாக இருக்கின்றதெல்லாம் அது சஹீஹ் ஆகிடுமா, முத்தசிலாக இருக்கின்றதால அது சஹீஹ் ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எல்லா நிபந்தனைகளும் சிஹத்துடைய ஷுரூத்துகள் அத்தனையுமே பரிபூர்ணமான மட்டும்தான் அந்த ஹதீஸை நம்ம என்ன செய்ய முடியும், சஹீஹ்னு எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர வெறுமனே ஒரு ஹதீஸ் முஸ்னதாக இருக்குது அல்லது முத்தசிலாக இருக்கிறது அல்லது மர்ஃபுஆ இருக்கிறது என்பதற்காக நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஹதீஸை சஹீஹ்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனாலும் கூட இதெல்லாம் இந்த ஹதீஸ் கலையில் பயன்படுத்தப்படுகிற இஸ்திலாஹ்கள். சரிங்களா. அப்போ அதனால தான் இந்த பாடத்தில் என்ன செய்கிறாங்க, முஸ்னது, அது முஸ்னதிலையும் பலவீனம் வரும் என்பதை குறிப்பதற்காக தான் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது அன்னவுல் ஹாமிஸ் அல் முத்தசிலு. சரிங்களா. வயுசம்மல் மௌசூல். இதை மௌசூல் என்று சொல்லப்படும். முத்தசிலுக்கு என்ன செய்வாங்க, மௌசூல். ஹதீசு மௌசூல் என்று சொன்னால் ஹதீசு முத்தசில் என்று அர்த்தம். சரிங்களா. ஓஹோ முத்தஸல இஸ்னாதுஹு. அது என்னன்னு சொன்னால் எதனுடைய இஸ்னாது இத்திசாலாக இருக்கிறதோ, தொடர்பு சேர்ந்ததாக இருக்கிறதோ, மர்ஃபுஆன் கான அவு மௌகூஃபன். அது மர்ஃபுஆ இருந்தாலும் சரி அல்லது மௌகூஃபா இருந்தாலும் சரி, அலா மன் கான
ஆனால் எப்படி இருந்தாலும் சரி யாருமே தான், அதாவது மௌக்குஃப் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா சஹாபியோடு நின்று விடுகிற செய்தி. ஒரு ஹதீஸுடைய சனது வந்து சஹாபி வரைக்கும் தான் செல்லுகிறது என்று சொன்னால் அதற்கு தான் என்ன சொல்லுவாங்க, மௌக்குஃப் என்று சொல்லுவாங்க. அப்போ மௌக்குஃபா இருந்தாலும் சரி, அதே போன்று மர்ஃபுவா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன செய்வாங்க, முத்தசில் என்று சொல்லுவார்கள். மௌசூல் என்றும் அதற்கு என்ன செய்யப்படும், பேர் சொல்லப்படும் என்று என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அடுத்தது அனௌஹு சாதிஸ் அல் மர்ஃபூ. இங்கே என்ன செய்றாங்க, மர்ஃபூவை பற்றி சொல்கிறாங்க. வஹுவ மா உதீஃப இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஸத்தன். இது பிரத்யேகமாக ரசூலுல்லாஹி அவர்களோடு மட்டுமே இணைத்து சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தி. லா யகவு முத்லகஹு அலா கைரிஹி. வேறு யாருக்கும் அது செய்யணும் முத்லக்கா, பொதுவாக வந்து அப்படி யார் மீதும் அது நிகழாது. அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஒரு செய்தி வந்து மர்ஃபூ என்று சொல்வது என்பது ரசூலுல்லாஹி அவர்களை தவிர வேறு யாருக்கும் அப்படி பயன்படுத்தப்படாது. சரிங்களா, ஹதீஸுன் மர்ஃபூன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அல்லது சனதுன் மர்ஃபூன் என்று சொல்வதாக இருந்தால், அந்த செய்தி எதை குறிக்கிறதுக்காக வேண்டி தான் சொல்லப்படும், ரசூலுல்லாஹோடு இணைத்து சொல்லப்படுகிற செய்தியை குறிப்பதற்காக வேண்டி மட்டும்தான் அப்படி சொல்லப்படும். அதற்கு கீழே மௌகுஃபா இருக்கிறது என்று சொன்னாலோ, அல்லது அசர் என்கிற செய்தியாக வரக்கூடிய ஒரு ரிவாயத் என்று சொன்னாலோ, அதை குறிப்பதற்கு என்ன செய்ய மாட்டாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. சரிங்களா, சரி. முத்தசிலன்கான முன்கத்தியன். அதே நேரத்தில் இந்த மர்ஃபூ என்பது முத்தசிலாவும் இருக்கலாம், முன்கத்தியாகவும் இருக்கலாம். முத்தசில் என்று சொன்னால் தொடர்பு சீராக இருக்கக்கூடியதாக இருக்கலாம், முன்கத்தி என்று சொன்னால் தொடர்பு அருந்ததாகவும் இருக்கலாம். சரிங்களா, எல்லாமே மர்ஃபூ தான். சரிங்களா, வக்கீல இப்படி ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்குது. ஹுவ மா அக்பர பிஹி ஸஹாபியு அன் ஃஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் கௌலிஹி. அது மர்ஃபூ என்று சொன்னால் ரசூலுல்லாஹி அவர்களோடு சேர்த்து ஒரு சஹாபின்னு செய்கிறாரு, ஒரு செயலையோ அல்லது ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லையோ ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து ஒரு சஹாபி அறிவிக்கிறார், அதற்கு தான் என்ன செய்யப்படும், மர்ஃபூ என்று சொல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. சரிங்களா, அப்படி ஒரு கவுல் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. சரிங்களா, மர்ஃபூ என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி அவர்களோடு ரசூலுல்லாஹி சொன்ன செய்தியாக இருக்கலாம், அல்லது ஹதீஸ் இருக்கின்ற இருக்கக்கூடிய அதே வரைவிலக்கணத்தின் அடிப்படையில் சொன்னது செய்தது அங்கீகரித்து எல்லாமே மர்ஃபூ தான். சரிங்களா, அந்த மர்ஃபூ என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்தசிலாவும் இருக்கலாம், முன்கத்தியாவாக இருக்கலாம். அதில் சஹீஹ் லைஃபும் வருவதற்கு இடம் இருக்கிறது. சரிங்களா, அதனால தான் என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு நிபந்தனையை சொன்னதற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அதாவது இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி சொன்னாங்க, மா அக்பர பிஹி ஸஹாபி அன் ஃபஅலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஅக்ரஜ பிதாலிகல் முர்சல். அப்போ இதில் வந்து என்ன செய்றாங்க, முர்சலை வந்து வெளியேற்றிட்டாங்க, முர்சல் அல்ல அப்படின்றது. அடுத்தது ஷேகுல் இஸ்லாம், அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, வல்லாஹி வன்னல் ஹத்தீப் லம் யஷ்தரிது பிதாலிக. இதை வந்து அவர் ஷர்த்தாக்கவே இல்லை. வன்ன கலாமு ஹரஜ மஹரஜல் காலிபி. பெரும்பான்மையான ஒரு கருத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற கூற்றாத்தான் அவருடைய கூற்றிருக்கிறது. லியன்ன காலிப் மா யுதாஃப் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெரும்பான்மையாக மர்ஃபூ என்று எதற்கு சொல்லப்படும் என்றால் ரசூலுல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்படுகிற ஒன்று இருக்குது. இன்னமா யுதீஃபு சஹாபி, அதை இணைத்து சொல்லக்கூடியவர் யார், சஹாபி தான். அதனால் இந்த நான் சொல்லலையா அப்போ சஹாபி இணைக்கிறது அப்படின்ற வார்த்தையை வந்து பொருத்தமானதில்லை. அதான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றாங்க, அங்கே சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா, அடுத்தது அப்போ இந்த ஒரு மர்ஃபூவான ஹதீஸுக்கு லித்தாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், மர்ஃபூக்கு லித் என்னது, முர்சல். சரிங்களா, முர்சல் என்று சொன்னால் மர்ஃபூ அல்ல, அதான் இருக்கிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வோடு இணைக்கப்படுகிற அந்த தொடர்பு தான் என்ன செஞ்சிருக்கும், துண்டிக்கப்பட்டிருக்கும். அப்போ அது என்ன இல்லை, மர்ஃபூ அல்ல. அப்போ அதோடைய இடம் என்ன ஆகிடும், முர்சல் ஆகிடும். சரிங்களா, முர்சலை பற்றி நம்ம ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தோம். முர்சல் சஹாபி என்பதும் முர்சலு தாபி என்பதும் ரெண்டும் வேறுபடும். சரிங்களா, முர்சலு சஹாபி என்று சொன்னால் அதற்கு நிச்சயம் மர்ஃபூடைய ஹுக்குமு தான். முர்சலு சஹாபி என்று சொன்னால் அதற்கு என்ன ஹுக்குமு தான், ஹுக்குமு மர்ஃபூ தான், மர்ஃபூடைய ஹுக்குமு தான். சரியா, ஓகே. அடுத்தது அன்னவு சாபி அல் மௌகூஃப். மௌகூஃப் வஹுவ அல் மர்வியு அனி ஸஹாபத்தி கௌலன் லஹும் அவ் ஃபஅலன் அவ் நஹ்வஹு. மௌகூஃப் என்று சொன்னால் சஹாபியிடமிருந்து அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி. அது அவங்களுடைய கவுலாக இருக்கலாம், அல்லது செயலாக இருக்கலாம், அல்லது அது போன்ற ஏதாவது இருக்கலாம். முத்தசிலன்கான முன்கத்தியன், அந்த அறிவிப்பு வந்து முத்தசிலாவும் இருக்கலாம், முன்கத்தியாகவும் இருக்கலாம். தொடர்பு சீரா உள்ளதாக இருக்கலாம், தொடர்பு அருந்ததாக இருக்கலாம். வைஸ்தாவல் ஃபி கைரிஹிம் முக்கையதன். அதே நேரத்தில் இந்த சொல் எந்த சொல்லு,
மௌகூஃப் என்பது மற்றவருடைய விஷயத்தில் முக்கையதா பயன்படுத்தப்படும். புரியுதுங்களா? அதாவது ஒரு ஹதீஸை வந்து மௌகூஃப் என்று சொல்வதாக இருந்தால் அதோடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா, அந்த சனதுடைய அந்த செய்தியுடைய நிஹாயா வந்து சஹாபி வரைக்கும் சென்று போய் முடிகிறது. சஹாபி என்ன செய்யலை, ரஃபா செய்யலை அப்படின்னா ரசூலுல்லாஹி அவர்களின் பக்கம் உயர்த்தவில்லை. அதான் எனது மௌகூஃப். அந்த செய்திக்கு தான் மௌகூஃப்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு சஹாபி அவர் சொல்றாரு அல்லது ஒரு சஹாபி செய்கிறாரு, சரிங்களா, அல்லது சஹாபியுடைய முன்னிலையில் நடக்குது. இதை வந்து நம்ம ஹதீஸ் என்று சொல்லுவோமோ அந்த தரத்துக்கு உட்படாத அதற்கு கீழான ஒரு படித்தரத்தில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. சரிங்களா, சஹாபி அவர் சொல்றாரு அல்லது சஹாபி செய்கிறாரு, அதை மற்றவர் அறிவிக்கிறார், இதுக்கு தான் மௌகூஃப். சரிங்களா. ஆனால் அதே நேரத்தில் இது இப்போ பொதுவாக மௌகூஃப் என்று சொன்னால் இதுதான் அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களோடு மௌகூஃபுன் அன் ஃபுலான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால், அல்லது மௌகூஃபுன் அன் ஜுஹ்ரி ஒரு அறிவிப்பா, சரிங்களா, ஜுஹ்ரி வரைக்கும் இது ஜுஹ்ரியோடு இது வந்து மௌகூஃப் ஆகுது. மௌகூஃப் என்று சொன்ன அர்த்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அப்போ மௌகூஃப் என்று சொன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இடத்திற்கு வரக்கூடிய செய்தி வந்து மௌகூஃப் என்று பொதுவாக சொன்னால் அது சஹாபியோடு நின்று விடுகிற செய்தி என்று அர்த்தம். அதே நேரத்தில் மற்றவர்களோடு மௌகூஃப் என்கிற வார்த்தை செல்வதாக இருந்தால் அது முக்கையதாக தான் சொல்லப்படும். அப்படின்னா அதுக்கு ஒரு கைது சொல்லப்பட்டு ஒரு வரையறை சொல்லப்பட்டு தான் சொல்லப்படும். இன்னாரோடு இன்ன நபரோடு இன்ன பேரோடு அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா சொன்னால் மட்டும்தான் அது மௌகூஃப் என்று அது ஹதீஸ் கலையுடைய விதியில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஹதீஸ் கலையில் இது இன்னாரோடு போய் முடிவடைகிற செய்தி என்று எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி அல்லாமல் பொதுவாக மௌகூஃப் என்று சொன்னால் அது யாரைத்தான் குறிக்கும், சஹாபி இடத்துல தான் குறிக்கும். இதாக இருக்கும். சரிதான். ஃபயுகாலு வக்ஃப், அதான் அதை விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க. வக்ஃபஹு ஃபுலானுன் அல ஜுஹ்ரி, இதை வந்து என்ன செஞ்சார், இந்த ஃபுலான் வந்து ஜுஹ்ரியோடு போய் நிறுத்திட்டார், வக்ஃப் செஞ்சிட்டார். ஒரு ரிவாயத்தை சொல்கிறாரு. ரிவாயத்து சொல்லும்போது ராவி என்ன சொல்கிறாங்க அல்லது ஹதீஸ் கலை அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தியை வந்து இந்த அறிவிப்பாளர் என்ன செஞ்சார், ஜுஹ்ரியோடு நிப்பாட்டி கொண்டார். இமாம் ஜுஹ்ரிக்கு மேலே அவர் கொண்டு போகலாம். அப்படின்ற ஒரு கைதோடு தான் என்ன செய்யப்படும், மற்றவங்களோடு இந்த செய்தி வக்ஃபாக்கப்படும், மௌகூஃபாக்கப்படும். ஒரு ஹதீஸை வந்து அறிவிப்பை வந்து நிறுத்துறதா இருந்தால் இப்படி தான் நிறுத்தப்படும். அதல்லாமல் மௌகூஃப் என்று சொன்னால் அப்போ அதனுடைய சனது எது வரைக்கும் இருக்கும், சஹாபி வரைக்கும் இருக்கும். கரெக்ட். அசருக்கு இது சொல்லப்படும். சரியா, கரெக்ட் தான். சரியா. வைந்த ஃபுகஹாய் ஹுராசான். சரியா, அதான் அடுத்தது வருது பாரு. இதே ஹுராசானுடைய ஃபுகஹாக்களிடத்தில் தஸ்மியத்துல் மௌகூஃபி பில் அஸ்ரி. சரியா, அசருக்கு என்ன செய்வாங்க, அவங்க மௌகூஃப்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி பிரிப்பாங்க. அதாவது ஆசாரு சஹாபா அப்படின்றது அசர்னு சொன்னால் அது என்னது, சஹாபியோடு நின்று விடுகிற செய்தி என்று அதற்கு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இதுலேயே என்னது ரசூலுல்லாஹி அவர்கள் இணைக்கிறதும் கூட சில பேர் என்ன செய்வாங்க, அசர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. சரிங்களா. வல் மர்ஃபூஇ பில் ஹபரி. சரியா, அவங்க என்ன சொல்லுவாங்க, மௌகூஃபுக்கு வந்து பில் அசர் என்றும் மர்ஃபூவுக்கு வந்து ஹபர் என்று சொல்லுவாங்க. இது வந்து ஹுராசானில் இருக்கக்கூடிய ஹதீஸ் கலை அறிஞர்களுடைய இஸ்திலாஹ். இது எல்லாருடைய இஸ்திலாஹ் இல்லை, இந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் இப்படி ஒரு இஸ்திலாஹ் பயன்படுத்துவாங்க. சரியா. வைந்தல் முஹத்திஸீன குல்லு ஹாதா யுஸம்மா அஸ்ரன், நான் இப்போ சொன்னேன். ஆனால் முஹத்திஸின் இடத்துல ரெண்டுக்குமே அசர்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு, மௌகூஃபுக்கும் சொல்லுவாங்க மர்ஃபூவுக்கும் சொல்லுவாங்க. சரிங்களா, அது பொதுவாக அவங்க அசர்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஃபுரோ பார்க்கலாமா. இதோடைய இதில் உள்ள சில ஃபுருவான செய்திகள். அஹதுஹா கவுலு சஹாபி, ஒரு சஹாபி சொல்கிறாரு, குன்னா நகூலு அவ் நஃபாலு கதா, நாங்கள் இப்படி சொல்லுவோம் இப்படி செய்வோம் என்று அவர் சொல்கிறார். இல்லம் யுலிஃபுஹு இலா ஜமனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ மௌகூஃபுன். அதை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் இப்படி செய்வோம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நாங்கள் வந்து இப்படி சொல்லுவோம் என்று இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து மௌகூஃப் தான். அதே நேரத்தில் ஃபைன் அல்லாஃபஹு ஃபஸஹீஹு அன்னஹு மர்ஃபூ, ரசூலுல்லாஹ்வோட ஒரு இலாஃபத் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அது மர்ஃபூ. இல்லை, உதாரணமாக குன்னா நஅஸிலு ஹீன யன்ஸிலுல் வஹி அப்படின்னு ஒரு செய்தி புகாரியில் வரும். சரிங்களா, அந்த செய்தி அங்கே மௌகூஃபாக தான் இருக்கும், இது ரிவாயத்தின் அடிப்படையில். ஆனால் அதோடைய ஹுக்கும் என்ன, மர்ஃபூ. நாங்கள் வந்து வஹி இறங்கி கொண்டிருக்கிற காலத்தில் அஸ்ல் செய்தோம் என்று சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த செய்தி வந்து சஹாபாக்கள் நாங்கள் செஞ்சோம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர யார் செஞ்சோன்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, அதை ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்க அப்படின்றத சொன்னாங்களா, இல்லை.
ஆனால் அப்போ இந்த செய்தியுடைய ஹுக்கும் என்ன? இது மௌகுஃபா அல்லது மர்ஃபுவா? சனதின் அடிப்படையில் இது என்னது? மௌகுஃப். கரெக்ட், மாஷா அல்லாஹ். சனதின் அடிப்படையில் இது மௌகுஃப். ஆனால் ஹுக்குமின் அடிப்படையில் இது என்னது? மர்ஃபு. ஏன்? ரைட்டு. ஏன்னா ரசூலுல்லாஹி ஹயாத்தில் நடக்கிற ஒரு விஷயம், அதை வந்து ஜமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலாஃப் செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹுடைய ஹயாத்தோடு அதை தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் ஹயாத் இருக்கிற காலத்தில் தான் அது நிகழுது. அப்போ அதன் அடிப்படையில் அது என்னது? அது மர்ஃபு. சரிங்களா? அப்படி இலாஃபத் செய்யறேன்னா அது மௌகூஃப் தான். சரியா? வக்காலில் இமாம் இஸ்மாயிலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. யாருன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர். சரிங்களா? மௌகூஃபுன் வஸ்ஸவாபுல் அவ்வல், அது மௌகூஃப் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதாவது இலாஃபத் செஞ்சாலுமே அது மௌகூஃப் என்று சொல்றாங்க. அப்படியும் சில ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு நிலைப்பாடு இருக்கு. சரிங்களா? இப்போ இப்னு ஹஸம் இமாம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் இதை எடுத்துக்க மாட்டாங்க. இதை மௌகூஃபாக தான் எடுத்துக்குவாங்க. லாஹிரியா மதுஹபை சார்ந்தவங்க. லாஹிரிகள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ரசூல்லா சொல்லலை, ரசூல்லா செய்யலை அப்படின்னு இருந்துச்சுன்னா சஹாபாக்கள் சொன்னாலுமே அவங்க என்ன செய்வாங்க, அது ஹதீஸ் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து இது மௌகூஃப் தான் அவங்களோட இடத்துல. சரிங்களா? அது ரசூலுல்லாஹி காலத்தில் நிகழ்ந்திருக்குன்னு சொன்னாலும் சரி, அல்லானாலும் சரி, எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் மௌகூஃப் தான். இப்போ அதை தான் இவர் சொல்கிறாரு. சரிங்களா? வஸ்ஸவாபுல் அவ்வல், இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே சொன்னாங்க இந்த இடத்துல வஸ்ஸவாபுல் அவ்வல். ஆனால் அதில் சரி என்னது? முதல் கருத்து என்னது? ரசூலுல்லாஹுடைய காலத்தில் நிகழ்ந்த மௌகூஃபான செய்தி என்பது மர்ஃபு. அதான் சரி. கதா கவுலுஹு, அதே மாதிரி தான் அவங்களுடைய கூற்று. குன்னா லா நரா பஅஸன் பி கதா ஃபி ஹயாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹுடைய ஹயாத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு தவறாக கருதலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அவ் ஒஹுஃபீனா, அல்லது ரசூலுல்லாஹி அவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற காலத்தில், அவ் பைனா லுஹுரினா, எங்களுக்கு இடையில் இருக்கிறார்கள். வகானு யகூலூன், அதே போல் அவங்க இப்படி சொல்லுவாங்க. அவ் யஃபாலூன், இப்படி செய்வார்கள். யார்? சஹாபாக்கள். அவ் லா யரௌன பஅஸன் பி கதா ஃபி ஹயாத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி காலத்தில் இதை அவர்கள் ஒரு தவறாகவே பார்க்கல. அது ஒரு நபர், இது பல நபர், ஒரு சஹாபியா சொன்னாலும் சரி, பல சஹாபியை சொன்னாலும் சரி, ஃபகுல்லுஹு மர்ஃபூன், எல்லாமே மர்ஃபு தான். சரிங்களா? ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹி காலத்தில் நாங்கள் எதை சில ஒரு தவறாக பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது வந்து மர்ஃபு தான். பெருங்கொண்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி காலத்தில் இப்படி செய்யறதை நாங்கள் தவறாக கருதல அப்படின்னு சொல்லி பெருங்கொண்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, அதுவும் மர்ஃபு தான். ஒரு சஹாபி சொன்னதுனால அது மர்ஃபு இல்லை அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, சொல்றது ஒருத்தர், ஆனால் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஜம்மா தான் சொல்றாங்க, எங்களை, நாங்களை, அப்படி நாங்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் இன்னொரு செய்தி. வமினல் மர்ஃபூஇ கௌலுல் முகீரத் பின் ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கான அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஊன பாபஹு பில் அலாஃபிரி. சரிங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய கதவை, பாபகுன்றத அந்த லமீர் வந்து ரசூலுல்லாஹி மக்கள் பக்கம் திரும்பும். சரிங்களா? ரசூலுல்லாஹி வீட்டுடைய கதவை சஹாபாக்கள் தங்களுடைய நகங்களை கொண்டே என்ன செய்வாங்க, தட்டுவாங்க. இப்படி சரிங்களா? இப்படி என்ன செய்யுது, டம்மு டம்முன்னு இடிக்காம என்ன செய்வாங்க, நகங்களை கொண்டு தட்டுவாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க, சொல்லப்படுது. இந்த செய்தி வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அதபுல் முஃப்ரதில் வரக்கூடிய செய்தி. சரிங்களா? அதபுல் முஃப்ரத், ஆமாம் அதபுல் முஃப்ரது இல்லை, ஹாக்கிமில் வரக்கூடிய செய்தி. சரியா? அதே நேரத்தில் இதை வந்து தபரானிலேயே என்ன செஞ்சிருக்கு, இந்த செய்தி வந்திருக்கு. தபரானியில் இதில் சாரி, தபரானியில் ஹாக்கிமில் தான் வந்திருக்கு. சரியா? ஹாக்கிமில் வந்திருக்கிறது. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹி அவர்கள் மீது உள்ள கண்ணியத்தில் என்ன செஞ்சிருக்கு, இதற்கு விளக்கமாக வேற ஒரு செய்தி வந்திருக்கு. நான் படிச்சிருக்கிறேன், ஞாபகம் இல்லை, இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரசூலுல்லாஹி அவர்களுடைய கண்ணியத்திற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள், அப்படியே ரசூலுல்லாஹுடைய வீட்டுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, நடந்து கொண்டாங்க அப்படின்றத என்ன செய்கிறாங்க, இமாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக கானு யஃஅலூன, அது எங்கேன்னு தெரில. சரியா? ஆனால் அதான் அதற்கான விளக்கமாக நம்ம பார்த்துருக்க ஒரு செய்தி. சரியா? ரசூலுல்லாஹுக்கு மேலே ரசூலுல்லாஹுடைய கண்ணியத்திற்காக வேண்டி என்ன செய்வாங்க, அவங்க கதவை வந்து எப்படி வந்து சூரத்துல் ஹுஜராத்தில் வருது இல்லையா, சத்தத்தை உயர்த்த மாட்டாங்கன்றது, அதே மாதிரி தான் இது வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்ணியத்திற்காக வேண்டி அவங்க என்ன செய்வாங்க, கதவை தட்டும்போது இந்த நகங்களை வைத்துக்கொண்டு தட்டுவாங்க. அப்படின்னா ரொம்ப சவுண்டு வராது. கைகளை வச்சு தட்டினாலோ வேறு ஏதாவது வச்சு முட்டுனாலோ என்ன செய்யும், சத்தம் அதிகமாக வருன்றனால அதை வந்து என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியமாக அவர்கள் பார்த்தார்கள். சரிங்களா? ரைட்டு. இல்லையே இருக்கு பாருங்க. வல்ல ஹதீஸுல் மதுக்கூர் அக்ரஜோ புகாரி ஃபில் அதப்.
கீழே கொடுத்துருக்கு பாருங்க. அதான் சரியா, அது இமாம் அதுபுல் முஃப்ரதில் இமாம் புகாரி அவர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அதான் நான் சொன்னது. சரியா? சரி. அடுத்தது அசானி கவுலு சஹாபி உமிர்னா பி கதா, நாங்கள் இவ்வாறு ஏவப்பட்டோம். அவு நுஹீனா அன் கதா, இவ்வாறு செய்வதை விட்டு நாங்கள் தடுக்கப்பட்டோம். அவு மின சுன்னத்தி கதா, இவ்வாறு சுன்னாவில் இருக்கிறது. அவு உமிர பிலாலுன் ஐ யஷ்ஃபா அல் அதான, அதானை இரட்டையாக சொல்வதற்கு பிலால் அவர்கள் ஏவப்பட்டிருக்கிறார்கள். வமா அஷ்பஹு, இது மாதிரி வாசகங்களை சொல்றது என்பது குல்லுஹு மர்ஃபூன் அல ஸஹீ, எல்லாமே என்னது மர்ஃபூ தான். சரிங்களா? அல்லது காலஹுல் ஜும்ஹூர், அதான் பெரும்பான்மையை சொல்றாங்க. வக்கீல லைஸ பி மர்ஃபூ, இப்படி ஒரு கீழ் இருக்கு, எல்லாத்துலேயும் ஒரு காலம் இருந்தால் ஒரு கீழ் இருக்குன்ற மாதிரி. சரிங்களா? இதில் ஒரு கீழ் இருக்கு, என்னது இப்படி சொல்லப்பட்டிருக்கு, என்னது அது மர்ஃபூ அல்லண்டு. வலா ஃபர்க பைன கௌலிஹி ஃபி ஹயாத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் பஅதஹு, எந்த அளவுக்குன்னு சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஹயாத்தில் சொன்னாலும் சரி, ஹயாத்துக்கு பின்னாடி சொன்னாலும் சரி, அது என்ன கிடையாது, மர்ஃபூ கிடையாதுன்ற கருத்து இருக்குது. ஆனால் இது யதார்த்தம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து புகாரிலேயே இருக்கட்டும், ஏனைய நிறைய ஹதீஸ் நூட்களை பார்க்குறோம். உதாரணமாக உம்மத்தியார்கள் எல்லாவுடைய ஹதீஸு உமிர்னா நுஹ்ரிஜல் ஃபில் ஐதைனி அல் வாத்திக் வல் ஹையலு அப்படின்றது ஹதீஸ் இருக்குல்ல, தவாத்துல் குதிரி, அதாவது ஈதுடைய நாளில் வந்து ஹைதுள்ள பெண்களும் அதே போன்று மாதவிடாய் உள்ள பெண்களும் என்ன செய்யணும், ஈது தொழுகைக்காக வேண்டி புறப்பட்டு வருமாறு நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய செய்தி வந்து என்னது, அது ஹதீஸு. ஆனால் ஏவப்பட்டோம் என்கிற வாசகம் தான் அங்கே இருக்கும். அப்போ அது எந்த ஹுக்குமில் அங்கே எடுக்கப்படுகிறது, மர்ஃபூடைய ஹுக்குமில் தான் அங்கே எடுக்கப்படுகிறது. அதே மாதிரி தான் ருஹீனா நித்திபாயில் ஜனாய்ஸ் வலம் யாசும் அலைனா என்கிற அவர்களே அறிவிக்கக்கூடிய ஆத்தியார்கள் எல்லாம் அவர்களே அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் தான். நாங்கள் வந்து ஜனாசாவை பின்தொடர்வதை விட்டு தடுக்கப்பட்டோம், ஆனால் அது எங்களுக்கு செய்யலை, உறுதியான முறையில் தடுக்கப்படவில்லை என்று சொல்லுவாங்க. இது என்னது, சஹீஹான ஹதீஸ் தான், மர்ஃபூவான அதே ஹுக்குமில் தான் இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இப்போ இது மாதிரி பல செய்திகள் இருக்குது. அப்போ அதனால் இதில் சரியான கருத்து என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, உமிர்னா அல்லது நுஹீனா என்கிற வார்த்தையெல்லாம் போட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஆமீர் யார் தான், ரசூலுல்லாஹி அவர்கள் தான். இதற்கு உங்க விளக்கம் சொல்லும்போது வேற யாராவது ஏவி இருக்கலாமே அப்படின்வாங்க. சரிங்களா? அல்லது ஏவல் குரானுடையதாக இருக்கலாம், இஜ்மாவுடையதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்லப்பட்டிருக்குதுக்கு. சரிங்களா? அது ஏன் அப்படி எடுத்துக்கொள்ளலை என்று மாற்று கருத்துடையவர்களுடைய கருத்தை என்ன செய்கிறாங்க, இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கமாக பதிவு செய்கிறாங்க. இப்போ அதில் என்ன நமக்கு வெளிப்படையாக இருக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் முதல்ல என்ன செய்ய மாட்டாங்க, வேறு யாராவது ஏவனா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இத்திபா யாரை செய்யணும் அப்படின்றதுல அவங்களுக்கு தெளிவு இருக்குது. சரிங்களா? ரசூலுல்லாஹி அவர்கள் தான் இத்திபா செய்யணுன்றதுல மிக தெளிவாக இருக்கக்கூடியவங்க தான் சஹாபாக்கள். ஏன்னா ரசூலுல்லாஹி அவர்களுடைய எல்லா அங்க அசைவுகளையும் எல்லா செயல்களையும் நினைச்சாங்க அவ்வளோ ஒரு கவனமாக மிக தெளிவான முறையில் அவர்கள் பார்த்து புரிந்து அதை நடந்து கொண்டதன் காரணமாக அவங்கள்ட்ட என்ன செய்யாது, மற்றவருடைய செயலுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்று அப்படி ஒரு அதே மாதிரி குரானா இருக்கலாம், இஜ்மாவா இருக்கலாம் சொல்லக்கூடிய கருத்து இருக்கு இல்லையா. குரானா இருந்தால் அதுவும் சரியா தானே, குரானா இருந்தால் அது சரியாதான். குரானில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த அம்ரு நமக்கு என்ன செய்யும், இன்னுமே அம்ஹர் வெளிப்படையாக தெரிய வரும். சரிங்களா? இனிமே நமக்கு அப்பட்டமாக என்ன செய்யும், தெரியணும். அப்போ அப்படியான விஷயங்கள் அல்ல. இஜ்மாவாக இருந்தால் இஜ்மா வந்து என்ன செய்யணும், சஹாபாக்களிடம் இருந்தால் இஜ்மா இருக்குமே தவிர அவங்க அதுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் இஜ்மா பார்க்க போகிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட தான் என்ன செய்யணும், இஜ்மான்றது வரணும். சஹாபாக்கள் அவங்களுக்கு முன்னாடி யார்கிட்ட போய் இஜ்மா பார்க்க போகிறாங்க. அப்போ அப்படியான நிலைப்பாடு இல்லை. நேரடியாகவே இதை என்ன குறிக்கும் அப்படின்னு சொன்னால் மர்ஃபூவான ஒரு செய்தியுடைய ஹுக்குமை தான் குறிக்கும் என்பதுதான் அதில் தீர்க்கமான தெளிவான விஷயம். சரிங்களா? சரி, அடுத்தது வசாலிஸ் இதா கீல ஃபில் ஹதீஸ் இந்த திக்ரி சஹாபி, ஒரு சஹாபியை குறித்து சொல்லப்படுகிற இடத்துல ஒரு ஹதீஸில் வந்து சொல்லப்படுது என்னென்னு, யர்ஃபஹு அவர் வந்து ரசூலுல்லாஹ்வின் பக்கம் உயர்த்துகிறார், யுன்மீஹி அவரின் பக்கம் இணைக்கிறார், அவ் எப்லுகு பிஹி அவரோடு சேர்க்கிறார் என்றெல்லாம் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுகிறது. அவ் ரிவாயத்தன் க ஹதீஸில் ஆரஜி, அது உதாரணமாக என்ன சொல்கிறாங்க, ஆரஜுடைய ஹதீஸை போல அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அதில் சொல்கிறாங்க, துகாத்திலூன கௌமன் சிகார் அல் அயுனி அப்படின்னு அது ஹதீஸ். சரியா? அதாவது நீங்கள் கண்கள் சிரித்த ஒரு கூட்டத்தாரோடு போர் புரிவீர்கள். ஃபகுல்லு ஹாதா வஷபஹு மர்ஃபூன் இந்த ஹலிலில், இது எல்லாமே எனது ஹதீஸ் கலாந்த இடத்துல மர்ஃபூ தான். வைதாக்கில இந்த தாபிஐ, இது தாபியோடு தாபியின் இடத்துல சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் எர்ஃபஹு ஃப மர்ஃபூன் முர்சலுன், அப்போ அந்த இடத்துல என்னது, அது முர்சலான ஒரு மர்ஃபூ. அதாவது சஹாபியோடு சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. அதே நேரத்தில் தாபியோடு சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது என்னது, முர்சலான செய்தி. சரிங்களா?
அதே மாதிரி அடுத்தது வம்மா கவுலு மன் கால தஃப்சீரு சஹாபி மர்ஃபூன். சில பேர் என்ன செய்வாங்க, தஃப்சீரு சஹாபி வந்து மர்ஃபூன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தஃப்சீரு சஹாபி ஹுக்குமுன் மர்ஃபூ. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட என்ன செய்வாங்க, முஸ்தலஹுல் ஹதீஸ்ல அவர் சொல்லியிருப்பார். அதாவது ஒரு செய்தி வந்து சஹாபாக்களை ஒரு ஒரு குர்ஆன் வசனத்துக்கான விளக்கம் சஹாபிடமிருந்து வந்து அது வந்து மர்ஃபூவான ஹதீஸுடைய தரத்தில் இருக்குது. சரிங்களா, ஃபதாக்க ஃபி தஃப்சீரின் யதஅல்லகு பிசபி நுசூலி ஆயத்தின் அவ் நஹ்வி. அப்போ அந்த தஃப்சீர் என்னன்னு சொன்னால், ஒரு ஆயத்துடைய சபபு நுசூலி தொடர்புடையதாகும், அல்ல அது போன்று அது வரலாறு தொடர்புடையதாக இருந்தால் அதுதான் என்னது மர்ஃபூ. வம்மா கைருஹு மௌகூஃப். அதெல்லாம் அது என்னது மௌகூஃப் தான். எது வரைக்கும், அவர் வந்து ரசூலுல்லாஹ்வோடு இணைத்து சொல்லாத வரைக்கும். இப்போ இப்னு அப்பாஸ் அல்லாஹ்வுடைய விளக்கம் இருக்குது, அல்லது ஏனைய சஹாபாக்குடைய விளக்கம் இருக்குது, தஃப்சீருக்கு குர்ஆனுடைய வசனங்களுக்கு அந்த விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விளக்கம் வந்து அவர் வந்து ரசூலுல்லாஹ்வோடு இணைத்து சொன்னால் அது என்னது ஹதீஸ் மர்ஃபூ. ரசூலுல்லாஹ்வோடு இணைத்து சொல்லல அவர், ஆனால் அவர் சொல்லுவது என்னது, அந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணியை குறித்து, வரலாறை குறித்து, காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், அல்லது அதற்கு முன்னாடி இருந்த நிகழ்வை குறித்து அவர் சொல்லுகிறார், எந்த சந்தர்ப்பத்தில் இது இறங்கப்பட்டது அப்படின்னு. அது என்னது மர்ஃபூ தான். அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் அது என்னல்ல மர்ஃபூ அல்ல, அதோடைய ஹுக்கும் என்ன மௌகூஃப். அது சரிதான். இதுதான் வந்து பெரும்பான்மை அறிஞர்கள் எழுச்சுவாங்கன்னா தஃப்சீருக்கான அடிப்படையாக கொள்வாங்க. ஆனால் அதே நேரத்தில் மௌகூஃபாக இருந்தாலுமே தஃப்சீர் என்று சொன்னால் மற்றவருடைய கூற்றை விட முற்படுத்தப்பட வேண்டியதுதான் சஹாபியுடைய கூற்று தான். அது வெறும் கூற்றாக இருக்கும் பட்சத்தில், ஹதீஸாக இல்லாத பட்சத்தில், மர்ஃபூவான ஒரு செய்தியாக இல்லை, மௌகூஃபான ஒரு செய்தியாக சஹாபியோடு நின்று வருகிற ஒரு அறிவிப்பாக இருக்கிறது என்று பட்சத்தில் கூட என்ன செய்யறோம், நம்ம தஃப்சீராக இருக்கும் தஃப்சீரை பொறுத்தவரையிலும் அதுதான் நம்ம ஏற்றமாது பண்ணணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணுமே தவிர மற்ற கவுல்கள் அல்ல என்பதை நம்ம நிச்சயம் புரிந்து கொள்ளணும். சரியா, இதோட இந்த பாடம் முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தது நவ் சாமின் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, அதில் வந்து நம்ம மக்குத்துவாய் அதே மாதிரி அதை முன்கத்தி முர்சல் எல்லாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ்.